4 பேர் குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறார்கள். குற்றம் சாட்டப்பட்டிருக்கிற முதல் குற்றவாளி சுர்ஜித் 21 வயது இருக்கக்கூடிய சுபாஷுடைய தம்பி. அப்பா சரவணன், அம்மா கிருஷ்ணகுமாரி, 2 பேருமே காவல்துறையை சார்ந்திருக்கிறவர்கள். ஜெயபால் சொந்தக்காரன். 2 பேர் பெற்றோர் காவல்துறையை சார்ந்திருக்கிற காரணத்தினால் இதில் சாதி ஆணவம் மட்டுமில்லை, ஆதிக்கம் மட்டுமில்லை, அதிகாரமும் கலந்திருக்கிற ஒரு கொடூரத்தை பார்க்குறோம். எத்தனையோ வழக்கு கண்ணகி முருகேசன் தொடங்கி அது சங்கர் கௌசல்யாவிலிருந்து கோகுல்ராஜிலிருந்து அனுஷியா மட்டும் இருக்கிற எத்தனையோ வழக்கு நான் பார்த்துட்டோம். சாதி ஆதிக்கத்தை கொண்டிருக்கிற கட்ட பஞ்சாயத்து சாதிக்கார் வருவார்கள், ஆனால் இல்லை காவல்துறையே தலையிட்டிருக்கிறது. ஆகவே இந்த வழக்கினுடைய தொடக்கத்திலேயே சம்பவம் நடந்த மத்தியானம் 2:45 மணிக்கே காவல்துறை போயாச்சாங்க. அந்த பள்ளி பாளையங்கோட்டை சார்ந்திருக்கக்கூடிய ஒரு காசி ஆனந்தன் சொல்லக்கூடிய ஒரு காவல் ஆய்வாளர், அவர் அந்த நிலைக்கு மாற்றப்பட்டவர். அவர் மேலே பல குற்றச்சாட்டு உண்டு. அவன் படுகொலை செய்யப்பட்டு கிடக்கிற போதே காவல்துறையை சார்ந்திருக்கிற அந்த காசி பாண்டியனும் 4 காவல்துறையா அங்கே போயிட்டாங்க. அவங்க அம்மாவை இங்கிருந்து நீங்கள் தமிழரசியை நீங்கள் ஸ்டேஷனுக்கு போங்கன்னு போக சொல்லி போட்டு 3 மணி நேரம் அலக்கழித்து அந்த அம்மா இருக்கக்கூடிய ஒரு மென்டல் ட்ராமா, அந்த பட்டுக்கொண்டு துன்ப மனவேதனைக்கு போது ஒரு புகார் மாதிரி எழுதி வாங்கியிருக்காங்க. அது எப்போ 5:30 மணிக்கு 3 மணி நேரத்துக்கு முன்பாகவே புலனாய்வு தொடங்கியாச்சு. அப்படி இருக்கையில் அவங்க அம்மா கிட்ட வாங்கின புகார் என்பது சட்டப்படி செல்லத்தக்கதல்ல. அது இருந்த போயிலும் கூட அதெல்லாம் திட்டமிட்டே காவல்துறை உருவாக்கியதாக நான் தெரியுது. ஆரம்ப காலகட்டத்தோட நாங்கள் போய் நேரில் பேக் பேண்டி போட்டிருந்தோம். இங்கே இருக்கிற வழக்கறிஞர் பாவேந்தன், சுரேஷ் போட்டிருக்கிற குழு 2 முறை போய் அங்கே போய் நேரில் பார்த்து வந்தாங்க. நாங்கள் பார்த்த வரைக்கும் முதல்ல லோக்கல் போலீஸ் இன்வெஸ்டிகேட் பண்ணாங்க, ஏசி பண்ணார். அதுக்கு பிறகு அதை சிபிசிஐடி மாற்றிருக்காங்க. இது என்ன ஒன்றா, அந்த பையன் A1 சுர்ஜித் மேலே மட்டும்தான் முறையான விசாரணை நடத்தப்பட்டிருக்கிறது.